அனைவருக்கும் வணக்கம். 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுக்கும், நமக்கு நல்ல ஒரு பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கறதுக்கும், அந்த வருஷம் முழுவதும் நமக்கு இனிமையாக, அதாவது நல்லதே நடக்கிறதுக்கும் நம்ம செய்ய வேண்டியது என்ன, அன்னைக்கு நம்ம என்னென்ன பொருள்கள் வாங்கணும், அதனால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சிம்பிளாக, அதாவது நம்ம சிம்பிளாக என்ன வாங்கினா நமக்கு நல்லது நடக்கும், இந்த பிரபஞ்சத்தின் அருளாலையும் கடவுளோட அனுக்கிரகத்தாலையும் நமக்கு என்ன ஒரு நன்மை நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அன்றைய தினத்தில் முக்கியமாக நீங்கள் வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சுருக்கமாக, அதாவது ரொம்ப சிம்பிளாக அந்த பொருளை நம்ம வாங்கும் பொழுது அதுவே நமக்கு அந்த வருஷம் முழுக்க நமக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சிகளையே கொடுக்கும். அந்த வருஷம் முழுக்க நமக்கு பொருளாதார நிலை மேம்படும், நமக்கு நல்ல ஒரு பணவரவு உயரும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு சிம்பிளாக ஒரு 10 ரூபாய்க்கு கல்லுப்பு பாக்கெட் வாங்கினாலே போதுங்க. எனக்கு கல்லுப்பு பாக்கெட் நிறைய இருக்குது, வேறு என்ன வாங்கலாம், என்னால் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, மஞ்சள் குங்குமம் வாங்குங்க. மஞ்சள் குங்குமம் வாங்குறது மகாலட்சுமி தேவியாருக்கு ரொம்ப உகந்தது, அதே போல் லக்ஷ்மி கடாட்சம் கொண்டது. இந்த மஞ்சள் குங்குமம் வாங்கும் பொழுது லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும், மங்கள நிகழ்ச்சிகள் வரும், நிறைய மங்கள நிகழ்ச்சிகள், நல்ல ஒரு நிகழ்வுகள் நடைபெறும். அதனால தான் 10 ரூபா கொடுத்து இந்த மஞ்சள் குங்குமம் வாங்க சொல்கிறது. அதே போல் இனிப்பு, உங்களால் என்ன இனிப்பு வாங்க முடியுதோ, ஒரு கல்கண்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேரிச்சம்பழமாக இருக்கட்டும், இது மாதிரி ஒரு சிம்பிளாக என்னால் இவ்வளோ தான் முடியும், என்னால் ரொம்பலாம் வாங்க முடியாதுன்னா சிம்பிளாக ஒரு 10 ரூபாய்க்கு இல்லை ஒரு 20 ரூபாய்க்கு நீங்கள் இந்த கல்கண்டையோ பேரிச்சம்பழத்தையோ நீங்கள் அன்றைக்கி வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதுக்கு மேலே அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால முருகப்பெருமானுக்கு மிக உகந்த ஒரு பொருள் சுக்குங்க. அந்த சுக்கு அப்படிங்கிறத நீங்கள் அன்றைய தினத்தில் வாங்கி ஒரு 10 ரூபாய்க்கு சுக்கு வாங்கிட்டு வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. என்னங்க சுக்கெல்லாம் வாங்கி வச்சாக்கா அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கா? கண்டிப்பாக அந்த மகத்துவம் இருக்குங்க. அதுவும் முக்கியமாக முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த சுக்கை வாங்கிட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சு உங்கள் வழிபாடை செய்யுங்க. செஞ்சுட்டு அதை அப்படியே எடுத்து நீங்கள் பீரோவில் வச்சிடலாம். இல்லை கல்லுப்பு பாக்கெட் வாங்கி வச்சு நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடை செஞ்சுட்டு அதை நீங்கள் சமையலுக்கு நார்மலாக நீங்கள் உபயோகப்படுத்தலாம். நீங்கள் நான்வெஜ் சமைச்சிங்கன்னா அதுக்கு போடாமல் சாதாரண விரத சமையலுக்கு கண்டிப்பாக அந்த உப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வாங்கி நீங்கள் வச்சு விரதம் பண்ணி அர்ச்சனை பண்ணினாலும் நீங்கள் அதையும் நீங்கள் அதை வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் எடுத்து பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் பீரோவில் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கும் அதை நீங்கள் இந்த மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பொருள்கள் தான் வாங்கணுமா, ஒரு 1/2 கிலோ ஸ்வீட்டு 1 கிலோ ஸ்வீட்லாம் தான் வாங்கி வச்சு நம்ம வழிபாடு செஞ்சால் தான் கடவுளோட அனுக்கிரகம் கிடைக்குமா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. யார் மனப்பூர்வமாக ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி வச்சு மனப்பூர்வமாக அந்த விரதத்தை மேற்கொள்கிறாங்களோ, அந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்கிறாங்களோ, அவங்களுக்கு இறைவனோட அருள் கண்டிப்பாக 100% கிடைக்குங்க. அன்னைக்கு முடிஞ்சவங்க கண்டிப்பாக ஆலயத்துக்கு போய் ஒரு தீபம் போட்டுட்டு வாங்க. அதே மாதிரி உங்களால் என்ன தானம் கொடுக்க முடியுதோ, ஒரு தயிர் சாதம் கூட, ஒரு 5 பேருக்கு தயிர் சாதம் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக தயிர் சாதம் கொடுங்க. இல்லை ஒரு மஞ்சள் குங்குமம் ஒரு 5 பேருக்கு என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை கொடுங்க. இல்லை ஜாக்கெட் பிட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் வாழைப்பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு ஒரு தாம்பூலம் மாதிரி எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு திருமண தடைகள், உங்களுக்கு ரொம்ப நாளாக திருமண தடைகளாக இருந்தால் நீங்கும், ஒரு குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு வேண்டுதல்கள் நிறைவேறும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெறும். அதனால் இது செஞ்சால் தான் நடக்குமா அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. இது ஒரு வேண்டுதல். இந்த வேண்டுதல் நம்ம ஆண்டவன்கிட்ட வைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த தானங்களை செய்யும் பொழுது அந்த வேண்டுதல்கள் விரைவிலேயே நடைபெறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால தான் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த தானங்களை செய்யுங்க. அதே போல் உங்களுக்கு என்ன இனிப்பு உங்களால் வாங்கி வைக்க முடியுதோ கண்டிப்பாக ஒரு இனிப்பு அன்றைக்கி வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடை செய்யுங்க. அதையும் நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு ஒரு 4-5 பேருக்கு, சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், வெளியில் உள்ளவங்களாக இருக்கட்டும், இல்லை கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அதை சாமிகிட்ட கூட வச்சு வாங்கி கூட 4-5 பேருக்கு அதை நீங்கள் விநியோகமாக கொடுக்கலாம்.
அப்புறம் மிக முக்கியமான ஒரு பொருளை விட்டுட்டேன். அதாவது நீங்கள் சந்தனம் கூட ஒரு ரூ. 10 கொடுத்து வாங்கலாம். அப்புறம் அன்னைக்கு முக்கியமான செவ்வாய்க்கிழமைனால, அந்த செவ்வாய்க்கிழமைக்கு உகந்த தானியம், முருகப்பெருமானுக்கு உகந்த தானியம் அப்படிங்கிறது துவரம்பருப்பு. நிறைய கூட வாங்கலைனாலும் ஒரு 1/4 கிலோ துவரம்பருப்பு நீங்கள் வீட்டுக்காக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பொருள்களை இந்த முக்கியமான நாட்களில், அதாவது அன்னைக்கு வாங்குகிற நல்ல விஷயங்கள், நல்ல பொருட்கள் இது வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தன்னைக்கு மறக்காமல் இந்த பொருள்களை நீங்கள் வாங்குங்க. அதனால் முடிஞ்சால் துவரம்பருப்பு ஒரு 1/4 கிலோ வாங்கி நீங்கள் அதை பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதை நீங்கள் உங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரூ. 10 கொடுத்து நம்ம வாங்குகிற அந்த பொருளை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இந்த புதிய புத்தாண்டு தினத்தில் நம்ம வச்சு வழிபாடு செய்யும் பொழுது அதுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார மேம்பாட்டை கொடுத்து பொன்பொருள் சேர்க்கைக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை இந்த புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நம்ம சேனலை யாரும் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள்.